உறவுகளே, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? மற்றது வளமையாக சொல்கிறது தான் சொல்கிறேன். நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது எல்லோரையும் உங்களுக்கு எல்லோரையும் எங்கள் ஜெபத்தை சேர்த்துக்கொள்வது. முகநூல் நண்பர்கள், ஊடகங்கள் இருக்கிறார்கள், எல்லாம் டிக்டாக், மற்றது இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் இருக்க எல்லோரையும். மற்றது கன பேர் நாங்கள் அந்த லிஸ்ட்டை சொல்லப்போ நாங்கள் நீண்டு கொண்டு போவோம். எல்லோரையும் ஜபத்தை சேர்த்துக்கொள்வது. மற்ற நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த மூன்றாம் பிறைக்கும் எங்களுக்கும் எனக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஏன்னா முந்தி இப்போ நாங்கள் சைவ சமயத்தில் தான் இருந்து நாங்கள் இப்போ சைவத்தில் தான் இருக்கிறோம். சைவ சமயம் அந்த மூன்றாம் புற பார்க்குற ஒரு அதிர்ஷ்டம் உண்டு, ஒரு லக் நிலம், ஒரு அதிர்ஷ்டம் நிலம்னு சொல்லுவாங்க. மூன்றாம் புற பார்க்குற நிலம் 4ஆம் புறையை பார்த்தா 4 லட்சம் ரூபா என்னோட சொல்லுவாங்க. அது இன்னொரு திடீர்னு நான் 3ஆம் புறையில் எங்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு. அப்போ அதை நாங்கள் பார்க்குறதுக்குன்னு சொன்னால், க்ளீனாக பார்க்குறேன்னு சொன்னால் 3ஆம் புறையை யாழ்ப்பாணம் பண்ண கடற்கரை பண்ண பாலத்துக்கு போயிடும். பாலத்துலேருந்து பார்த்தா அது எந்த இடைஞ்சலும் இல்லாமல் வடிவாக தெரியும். 3ஆம் புறை ஒரு கொஞ்சம் நின்று போயிடும். அது விஞ்ஞான முறைப்படி அது பூமி நிழல் தானே. அது இந்த 3ஆம் புறை. இந்த 3ஆம் புறையை அது எப்படி எங்களுக்கு அந்த பழக்கம் வந்ததுன்னு சொன்னால், அந்த காலத்தில் அரேபியர்கள் இந்தியாவுக்கு, அதாவது சிந்து நதி கரையோரமாக அங்கே வாரவே ஒட்டகத்தில் பண்டை மாற்றங்கள் வியாபாரங்கள் செய்கிறது, பண்டை மாட்டு வியாபாரங்கள் செய்கிறது. அப்போ அவள் வந்தால் அப்படியும் ஒரு மாதக்கணக்கில் நிற்பினோம். அப்போ நின்றால் நோன்பு தொடங்குற நேரம் வரும். ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், அந்த காலத்தில் மொழி கம்யூனிகேஷன்லாம் குறைவு. இப்போ தான் எல்லாரும் மொழியும் வழங்கக்கூடிய மாதிரி, சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த நேரங்களில் அங்கே இருந்த சிந்து நதி கரையில் ஓரமாக இருந்த ஜனங்கள் அவரை பாசைக்கும் அரபுக்கும் வெகு தூரம், ஏதோ கைப்பாசை அப்படியே அடிக்கடி வேறு நடந்திருக்கும். இந்த ஆடோ மாடு வாங்க போய் 2 கையம் போட்டு துண்டை போடுவாங்க, உள்ளுக்கு என்ன வச்சு கையம் என்ன, அது மாதிரி எப்படி என்னவோ வியாபாரம் நடக்கும். அப்போ இந்த நோன்பு டைம் வந்தோடனே, உண்ணாவிரத டைம் வந்தோடனே என்ன செய்யணும்னா, உண்ணாவிரம் இருப்பினும் இருந்து போட்டு அந்த புறையை தொடங்கிக்க புறையை பார்த்து தான் தொடங்குறது. அந்த புறை சரியாக தொடங்கி 3ஆம் புறை தொடங்கி அடுத்த 3ஆம் புறை வரை சரியாக 1 மாதம் ஆகும். அதுதான் பைபிள்லையும் சொல்லியிருக்குது. பைபிளோட வேதாமத்தில் சொல்லியிருக்குது. வேதாமன்ற வித்தியாசம் ஒன்றும் இல்லை, வேதம் சக ஆகமம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அப்போ இந்துக்களுக்கு பகவத்கீதை இருக்கிற மாதிரி எங்களுக்கு சைவர்களுக்கு வேதம் ஆகமம். அது மகேந்திர மலையில் கொடுத்தது. சிவவாக்கியருக்கு சிவபெருமான் கொடுத்தது. அதே மாதிரி பைபிள் என்று சொன்னால் 10 கற்பனைகள் சீனாய் மலையில் மோசையை கொடுத்தது. அது சீனாய் மலையோ இல்லாட்டி மகேந்திர மலையோ தான் இருக்கட்டும், அது மோசையாக இருக்கட்டும், இல்லை சிவவாக்கியராக இருக்கட்டும். யார் சிவவாக்கியர் இல்லை, சிவவாக்கியர் இல்லை, பேர் வேறு இல்லை கண்டு சிவவா ஏதோ ஒரு முனி வேறு இல்லை எனக்கு, அவர் தான் கொடுத்தது. அது அந்த முனிவராக இருக்கட்டும், மற்றது மோசையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கடவுள் உண்டு தானே, ஒரு விஷயம் உண்டு தான். அப்போ அதில் நான் பார்த்தோம்னு சொன்னால், இந்த நிலவை கால குறிப்புக்காக படைச்சிருக்கிறார். சூரியன் தன் அஸ்னமத்தை அறியுமெண்டா, அது சூரியன் உதிச்சு பூமி சுற்ற அது அவங்க மறைகிற மாதிரி இருக்கும், அது காலமாக பின்னேறம். மற்ற நிலவு வந்துச்சுன்னா இந்த 3ஆம் புறை அடுத்த 3ஆம் புறை வந்துச்சுன்னா 1 மாதம் காலக்குறிப்பு தான் படைச்சிருக்குது. அப்போ இதங்களுக்கு அந்த காலத்து தெரியாது. அந்த சித்தும்பள்ளி நகர் அந்த நதிக்கரை பக்கம் இருந்தாக்களும் அவருக்கும் தெரியாது. இவையில் முதல் 3ஆம் புறையை பார்த்து தொடங்குறது. அப்புறம் அதே மாதிரி 3ஆம் புறை அந்த தெரிகிற நேரத்தை பார்த்து இவையில் எல்லோரும் எதிர்பார்த்து இருப்பினோம். இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த வியாபாரத்துக்கு வந்தாங்க, அரபியர்கள். அது புறையை பார்த்து கொண்டு இருக்க புறையை கண்டுருவினோம். கண்ட உடனே பிறகு இந்த நோன்பை முடிக்கிறது.
ஆனால் இவைகளுக்கு தெரியாது. இவைகள் இந்தியாவில் இந்த சிந்து நதி ஓரமாக இருந்தாக்கள் நிற்கிறது. இவைகள் வந்து புறையை பார்த்து கும்பிடினோம். புறையை கும்பிட்டபடியாக தான் இவைகளுக்கு நல்ல வைரம் பயிர் நல்ல சொத்துகள் இருக்குது, நல்ல வசதியாக இருக்கணும். அப்போ காரணம் வந்து எங்களை தான் தெரியாதா என்னது லாஃபிங் புத்தா அந்த குபேரனை வச்சா காசு வரும் பண்ண மாதிரி இவையில் அப்படின்னு நினச்சினா ஏதோ பார்த்தா காசு கிடைக்க மாட்டோம். அப்போ இவையில் கும்பிட தொடங்கிக்கணும் முறையை கண்டோம். அப்போ அவைகள்கிட்ட கேட்கல மொழி பிரச்சனை என்ன கும்பிட்றீங்கன்ட்டு கேட்கலாத அவையில் பார்த்து போட்டு செய்த தொடங்கினதான். அது அப்படியே வந்து சிந்து நதி அங்கேருந்து வந்து அப்படியே இறங்கி வடங்கில் இருந்து தெற்கு வந்து பின் இலங்கைக்கு வந்து நிலவை வணங்குற 3ஆம் முறை வணங்குற கட்டம் வந்துட்டு. அப்போ முந்தி இந்தியாவுக்கு இந்து தேசம் மட்டும் இல்லை பேர். இந்து தேசம் பைபிளில் இருக்குது. அதுக்கு முதல் வந்து அந்த ரூட் என்ற புத்தகத்தில் 1ஆம் வசனத்தில் இருக்குது இந்து தேசம். எத்தியோப்பியா தொடங்கி இந்து தேசம் வேறு 2 இருக்குது. ஆனால் அதுக்கு முதல் அதுக்கு பேர் இந்தியாவுக்கு என்ன பேர் என்று வடிவாக தெரியல. இந்தியாவுக்கு அதுக்கு முதல் 1000 பல பேர் எழுதியிருக்கேன். இப்போ பாரதம், பரதகண்டம் அப்படி இப்படி உண்டு. பரதகண்டம் என்று சொன்னால் பரதன் ஆண்ட என்று ஒரு பரதன் 2 பேரை சொன்னாங்க. மற்றது பரவர் என்று சொல்ல இந்த மீன்பிடி தொழில் செய்கிறார்கள் அவரை பரவர் என்று சொல்கிறது. அந்த பரவாக்கள் வந்து பரவாக்கள் என்று சொல்கிறது மீன் தொழில் செய்தாலும் விவசாயம் வந்து கத்தாழாக இருக்குது. கத்தாழை சோத்து கத்தாழை அதுகளில் இப்போ நிறைஞ்ச இடம் தானே அது. அப்போ அந்த பரவர் ஆண்ட தேசம்னு சொல்லி பரவர்ண்டா கடல் தொழில் செய்கிறார்கள் அவையிற தேசம் மட்டும் ஒரு கதை இருக்குது. இப்போ சிந்து வழி கரையில் இருந்த ஜனங்களை இந்த அரவிலேருந்து வந்தாக்கள் சிந்து நதி என்று அவருக்கு வாயில் வராது. சிந்துன்னு வராது. அது ஹிந்துன்னு தான் வருது அவருக்கு. சிந்துன்னு வாயில் வருது சொல்லி. அப்போ அவையில் ஹிந்துன்னு சொல்லித்தான் அப்போ ஹிந்துன்ற ஒரு பேர் தொடங்கிக்குது என்ற ஒரு கதை. அதே நேரத்தில் ஆங்கிலேயர் வந்து பிரிச்சிருக்கு எல்லோரும் உண்டாச்சு எது நீங்களாம் ஹிந்து கொண்டு வச்ச என்று சொன்ன மாதிரியும் அப்படி ஒரு கதை இருக்குது. எது எப்படியோ நிலவு கதையை வருவோம். நிலவை கும்பிடுத்தவங்க இதான் காரணம். அதை கொண்டு அதுக்கு பிறகு சிவன் தலையில் வச்சது ஏன் சிவன் 69 இன்னும் அப்புறம் 11 போய் நிலவில் கால் வைச்சோன்னா கனவு பேர் நம்ப இல்லை. பழையாக்கள் நம்ப இல்லை. சிவன் தலையில் ஒன்று கால் வைக்கிறதோ வைக்க முடியாது, நம்ப இல்லை. அது அப்படி ஒரு கடவுள் நம்பிக்கை வருத்தமாக இருக்க நல்லதான். கொஞ்சம் அறியாமையான கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்போ அப்படி நிலவழகாத இப்படி இருக்குது. மற்ற இன்னொன்று இஸ்லாமியற்ற ஒரு கொள்கைன்னு இருக்குது ஜிஹாத் என்று சொல்லினோம், புனித போர். ஆனால் உண்மையான புனித போர்ன்னு சொன்னால் ஆக்களை பிடிச்சி வெட்டி கொத்தி சுட்டு அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லு அப்படி என்று சொல்கிறான். அப்படி ஒன்றும் இல்லை. புனித போர்ன்னு சொன்னால் எங்களுக்குள்ள நாங்கள் செய்தான் புனித போர். இப்போ எங்களுக்குள்ள வந்து காம எண்ணங்கள் வரும், குடிக்கிறது, கெடுக்கிறது, கொள்ளையடிக்கிறது, பாவ எண்ணங்கள் வரும். டெய்லி வந்து கொண்டு இருக்கும் எல்லாரும் மனதிலே ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும். அந்த எண்ணத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே போராடி அழிக்கிறதான் புனித போர். அதுக்காக ஜிஹாத்ன்னு சொல்லி ஜிஹாதின்னு சொல்லி போட்டு போய் ஒரு உயிரை எடுக்கிற இல்லை. உயிரை எடுக்க மனுஷனுக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஆனால் மனுஷனுக்கு கண்டால் அரச படைகளுக்கு இருக்குது. அந்த காலத்து ஈட்டி வாள் வச்சு அந்த போர்ச்சவர் அவைகளுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. இப்போ நான் நவீன துப்பாக்கி அமைச்சிருக்கணும். அதான் பைபிளில் இருக்குது. போர்ச்சவன் வந்து ஆயுதத்தை கையில் சும்மா வச்சிருக்கல, போலீஸ்காரன் சும்மா வச்சுருக்க கண்டா தேவை வந்தால் பாய்ப்பான். அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கு ஆயுதம் எடுத்தால் அது கடவுளுக்கு எதிராக நடக்கிற விஷயம். ஏன்னா ஒரு அரசாங்கத்தை இப்போ நோமலாக பார்த்தா இப்போ இலங்கையில் சௌரன் அனுரா குமாரத்துங்க அவர் எங்களை மதிப்புரிய பிரதமர். அந்த ஆட்சி இங்கே இந்தியாவில் தமிழகத்தில் விஜய ஆட்சி, அங்கால யார் பிரதமர் மோடி ஆட்சி, மற்ற கேரளாவில் பிரதமர் முதலமைச்சர் நேரில் இருக்கணும். எந்த நாட்டில் எந்த முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்தால் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த
ஜனங்கள் இந்த ஜனங்கள் வந்து ஒரு ஆக்களை தேர்ந்தெடுக்கிறேன்னா கடவுளோட விருப்பம்தான். எல்லாமே இறைவன் வந்து ஒரு அரசை அரியணையிலேருந்து இறக்குவார், ஒரு அரசை அரியணையிலேருந்து ஏற்றுவார். அந்த அரசு வந்து வீட்டை பார்வையில் பிள்ளையாருன்னு அவரே கவுப்பார். அதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணி எது நடக்க போகிற விஷயம் இல்லை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1956ஆம் ஆண்டுலேருந்து போராட்டம் நடந்து ஒன்றான் இருக்கு. ஆயுத போராட்டம் 83 வந்தது. அதுக்கு முதல் போராட்டம் பதாதைகள் 83 வேலை வரும். இப்படி போராட்டத்தால் எந்த தீர்வும் கிடைக்காது. போராடி கொண்டு இருக்க வேண்டியான். கடவுளோட பாதத்தில் நான் ஒப்பு கொடுத்து கடவுளை இதை நீ தீர்த்து வைமுன்னு சொன்னால் அவர் தீர்த்து வைப்பார். இல்லை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம்னு சொன்னால் அது 1956லேருந்து அந்த 2 வரைக்கும் இப்போயும் இலங்கையில் பதாதை பிடிக்கணும் போராட்டம். எதுக்கும் தொட்டாக்கும் போராட்டம். எல்லாம் கடவுளில் கோயிலுக்கு போயினோம். எல்லா கோயிலுக்கும் ஒரு மத கோயிலுக்கு போயினோம். அந்தந்த முறைப்படி தொழிலினம் கும்பிடினம் ப்ரே பண்ணினோம் எல்லாம் செய்யணும். ஆனால் ஒரு பிரச்சனை வரைக்கும் என்ன செய்யணும், தாங்கள்லாம் அந்த போராட்டத்தை கையில் எடுக்கணும். நான் கடவுள் சொல்கிறேன், நீ என்னட்ட ஒப்படைச்சிட்டு நீ பொறுமையாக பார்த்து கொண்டு நான் உனக்காக போராடுறேன். அதுக்கு கேட்க மாட்டேனும். கடைசியாக இந்த போராட்டங்களும் வெற்றி பெற்றது இல்லை. ஒரு அரசுக்கு எதிராக அரசாங்கம் மோதுனா அவர் சரண் அடைய போனால் அந்த அரசுக்கு கொடுக்குற மரியாதையில் சரண் அடையிற ஆக்களை மரியாதை நடத்துவாங்க. ஆனால் ஒரு அரசை கவுக்கிறதுக்கு வந்த ஒரு புரட்சி கும்பல் வந்து சரணடைய போனால் அவையில் விட்டு வைக்க மாட்டாங்க. அது அப்படி சரணடைய போனால் என்ன புத்தியில் போகிறோம் தெரியல. அது இலங்கையில் நடந்தது கடைசி யுத்தத்தில். இப்படி வேறு நாடுகள் இப்படி சரணடைய போய் இந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் அந்த அரசு பாட்டை சுட்டு கொண்டிருக்கு. ஒரு நாட்டு ஆக்கள் சரணடைஞ்சால் அது வேறு விஷயம். இப்போ உக்ரைனில் வந்து ரஷ்யன் ரஷ்யாவில் வந்து உக்ரைன் படையில் அம்பிட்டு அதை சுட்டு கொள்ள மாட்டாங்க. அது சரணடைஞ்சால் அவரை பிடிச்சி வச்சிருந்து அவரை திருப்பி அவரே கொண்டு சண்டை பிடிக்கணும் விடுறதோ இல்லாட்டி ஏதோ ஒன்று செய்வாங்க. ஆபத்தான விளையாட்டு தான். ஆனால் சரணடைஞ்சால் டேஞ்சர் தான். இப்போ அப்படி இருக்க இது நாங்கள் யுத்தங்களோ போராட்டங்களோ நாங்கள் கையில் எடுக்க புத்திசாலித்தனம். பொதுவாக எங்கள் அப்பாவுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்த முடியுமா? இல்லையே. அவர் எங்கிட்ட நல்லது தான் செய்வார். அந்த பக்கம் போகாது எது செய்யாண்டா நாங்கள் இல்லாண்டு எது போனால் எங்களுக்கு தான் கஷ்டம். அதை மாதிரி கடவுள் ஒரு ஆட்சியை நியமிச்சிருக்கேங்க. அதை நாங்கள் கவுக்கிறதுக்கு நாங்கள் குறுக்கு வழியெல்லாம் பார்த்தா அது அந்த அப்படி ஒரு அரசை எதிர்க்கிறார்கள். அந்த அரசை எதிர்க்கையில் அந்த அரசை நியமித்த கடவுளை எதிர்க்கணும் இல்லை. அதை வரைக்கும் இருக்கணும். கடவுள் நியமித்த ஒரு அரசை எதிர்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் என்ன கடவுளை விட பலமான ஆக்கலாம், அவ்வளோ வெள்ளமையான ஆக்கலாம் இல்லையே. அவையில் அந்த படம் விட்டால் கடவுள் பார்த்துக்கொள்வார். எத்தனை ஆட்சிகள் எல்லாம் கவுழ்ந்துருக்கு. ஏன்னா அவர் அக்கிரமம் கூடனோன்னா கடவுளை விட்டுறாரு நடக்கட்டும் அப்படின்னு. மற்றது ஒரு அரசியல்வாதி அக்கிரமம் பண்ணான்டா அவன் செய்த கடவுளுக்கு ஒரு யாரையும் அழிக்கிற பெரிய வேலை இல்லை. ஆனால் விட்டு வச்சுப்பார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கணும். அவன் செய்த விஷயம் முழுக்க ஜனத்துக்கு தெரியணும். ஜனம் இவரை ஒதுக்கணுமெண்டா விட்டு வைப்பார். இப்போ எத்தனை இந்தியாலாம் பார்த்தா சில கவர்மெண்ட்டை கவுக்கணும். அந்த கவர்மெண்ட் இஸ்லாமியருக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இப்போலாம் ஆதாரம் கொண்டு வருது. ஆரம்பத்தில் பாபர் மசூதி பிரச்சனை அது அந்த நேரம் ஊடகங்கள் இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் உண்மையில் பலி வந்தோம். இப்போ அங்கே சொந்த சனமே வட இந்தியாவில் எல்லாம் கொந்தளிச்சு கொண்டு இருக்க பார்க்கக்கூடிய மாதிரி ஊடகங்கள். அதே ஆண்டு இந்தபடி நடக்கட்டும். இப்போ நான் சொல்ல வந்த இதுதான், மனுஷன் கொண்டு எதுவும் நடக்க போகிறது இல்லை. இந்த மதங்களுக்கு இடையில் நடக்கிற போர் வந்து மத போரும் இல்லை, மொழிப்போர் தான். ஏற்கனவே முதல் பதிவுலையும் சொல்லியிருக்கேன். இப்போ புத்த நாடுகள் இருக்குது. புத்த நாடுகள் வந்து வியட்நாம், மற்ற பிலிப்பைன், மணிலா, பிலிப்பைன் தானே, வட கொரியா, தென்கொரியா எல்லாம் புத்தரை கும்பிட்றாக்கள் தான். புரிய அடிப்படை பார்த்தா மொழி பிரச்சனை. உக்ரைன் ரஷ்யா 2 பேரும் கிறிஸ்தவ நாடுகள். ஆனால் அடிப்படை வந்து அவையிலையும் மொழி பிரச்சனை எல்லாம். அந்த இந்துக்களுக்கும் எங்களை சைவத்துக்கும் என்ன பிரச்சனை? சமஸ்கிருதம் தமிழ் பிரச்சனை, மொழி பிரச்சனை. அங்கே மத பிரச்சனை. மொழி தான் மதத்துக்கு பின்னால் மொழி தான் நிற்குது.
முன்னுக்கு மதம் மட்டும் வச்சு கொள்வது, அதை வச்சு தான் ஆட்சி நடத்துறது. மொழின்னு சொன்னால் வேறு மாதிரி போயிடும். இப்போ எல்லாம் மொழியை வச்சு அரசியல் நடக்க பார்க்குறது, தொழிலை வச்சு அரசியல், சாதியை வச்சு அப்படி நடந்தோன்னே இருக்குது. ஆனால் உண்மையான அரசியல் வந்து மொழி தான். ஆங்கிலேயருக்கு வந்து ஆங்கிலம், இங்கிலீஷ், அவங்க இங்கிலீஷ் மொழி அதான் நம்மளுக்கு டோமினேட் பண்ணி கொண்டு வருது, தவிர்க்க முடியாமல். அப்போ அதான் சொல்கிறது, நான் கடவுளோட பேராக நாங்கள் ஆளையால் அடிபடுற கடவுள் விருப்பம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஞானம் பெறணும். அந்த ஞானம் வந்து ஜனங்களுக்கு புத்தியை சொல்லணும். இப்போ கடவுளோட அன்பை பற்றி சொல்லணும். வாழால் எதையும், அதாவது வன்முறையால் எதையும் சாதிக்கல, அன்பால் சாதிச்சிடலாம். வன்முறையால் எதையும் சாதிக்கலாது. கடவுளுக்கு வெள்ளம் இருக்குது தானே. அவர் ஒரு ஆள் பிடிச்சிருந்தா அவரை தண்டை பக்கம் விழுப்பார். அதுக்காக நாங்கள் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு, அது அரபுல மொழியில் எல்லாண்டு சொன்னால் தமிழில் பார்த்தா கடவுள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தெய்யோன்னு சொன்னால் சிங்களத்தில் தெய்யோ, தமிழில் கடவுள். இங்கிலீஷில் காட், தமிழில் கடவுள். அரபுல அல்லா, தமிழில் கடவுள். சமஸ்கிருதத்தில் பகவான், தமிழில் கடவுள். மொழி தான் பிரச்சனை ஒழி. அங்கே கடவுள் ஒரு ஆட்டான். கடவுளின் ஒன்று, நாள் சமய வேதம் ஒன்று, அம்பிரும் மெனப்பிறவி ஒன்று, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே குலம், ஒரே கடவுள், ஒரே குலம், மனித குலம், அவ்வளோதான். இன்னும் இஸ்லாமை பற்றி ஆழமாக போகிறதுக்குண்டா நான் பைபிளை வாசித்தேன். நான் பழைய ஏற்பாடு பார்த்தா கிட்டத்தட்ட அது குர்ஆனே தர்ஜுமத் குர்ஆனில் இருக்குது. தேவைக்கிறது வாசிக்கிறேன் நான், தமிழாக்கம். அந்த பழைய பைபிளை பார்த்தா பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண், கல்லறிஞ்சு கொள்வது, மற்றது பண்டி சாப்பிடக்கூடாது, எல்லாம் பழைய ஏற்பாடு அப்படியே இருக்குது. சிலையை கும்பிடக்கூடாது. புதிய ஏற்பாடும் இருக்குது, பழைய ஏற்பாடும் இருக்குது. உங்களுக்கு வானத்தில் எந்த ஒரு அடையாளமோ ஏதோ ஒரு அடையாளத்தையும் இங்கே வைக்க வேணாம் என்று தான் சொல்லியிருக்கு. கடவுள் ஏன்னா இந்த ஆப்ரஹாம் ஒன்று இருக்கார் ராணி, அவர் வந்து கடவுள் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தும் வரைக்கும் ஆப்ரஹாம் ஒரு சிலையை கும்பிட்டார் தான். அந்த ஆப்ரஹாம் தான் சொல்கிறாங்க இப்ராஹிம் அலைன்னு சொல்லி. இப்ராஹிம் ஒரு ஆள் தான். ஆனால் அவரெல்லாம் முந்தைய சிலையை கும்பிட்டால் கடவுள் அருளை பெற்ற பிறகு சில வணக்கத்தை விட்டு கடவுளோட ஞானத்தை கடவுள் ஞானத்தை கொடுத்தா பிறகு விளங்கிட்டுது. ஒளிதான் கடவுள், எங்கே இருந்தும் கும்பிடலாம். அவரை கும்பிட்றது முடிஞ்ச அளவு நாங்கள் சுத்தமாக இருக்க ட்ரை பண்ணணும். அப்படி எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அவர் வழி நடத்துவார். வேறு இதை சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், மதங்கள் வந்து அடிபடுறதுக்கு இல்லை, அன்பை வளர்க்க தான் மதம். கடவுளும் அன்பாக தான் இருக்கு. அன்பே லவ் இஸ் காட்னு சொல்லுவாங்க, அன்பே சிவம், அவ்வளோதான். அது வேறு பேரில் விசாரித்தாலும் கொள்கை உண்டு, அன்பு தான் முக்கியம். இதையும் ஆயுதத்தால் மதத்தையும் பெற பேராக ஒன்றும் செய்யலாது. இந்த ஜிஹாத்ன்றது நாங்கள் செய்து கொண்டு வர வேண்டிய புனித போர். எங்களுக்கு டெய்லியேனா மத்தியானத்து மத்தியம் புனித போர் நடத்தி கொண்டு எங்களுக்குள்ள ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ பாவ எண்ணங்கள் வந்து போயிடும். அந்த எண்ணங்கள் அழிக்கிறதா தான், கடவுளோட உதவியோடு அழிக்கிறதா தான் புனித போர் எங்களுக்குள்ள நாங்கள் செய்கிறது. சரி, கொஞ்சம் கூட கதைச்சிட்டோம் போலைக்கு. சரி, இன்னொரு அடுத்த பதிவில் சந்திப்பு. ஓகே, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. என்னடா, ஓகே.